தெரியாதோ? எந்த நேரம் பாத்துட்டாங்க பிள்ளைகள் அங்க ஒத்தையில போட்டுக்கிட்டு வந்துருக்கலாம். எந்த நேரம் ஒரு சொன்னா புரியாத மக்களுக்கு சொல்லதுக்கு நீ யாரு இருக்குங்க மோள அத்தை யா மக்களே எப்பவும் இங்க வந்து இருக்கு. அங்க பப்பளும் அக்காலாம் பாவம் தானே. பாவமே கிடையாது. அவரு வெள்ள விஜயத்தை அங்க விட்டு வந்திருக்க. அதுக்கு என்ன பிரச்சனையா? அத்தை அக்காளையும் தங்கச்சி அங்க விட்டுக்கிட்டு மாமா கூட விட்டுக்கிட்டு இங்க வந்து இருக்கு. என்ன பிரச்சனை நீ கேளு. அக்காளையும் தங்கச்சி அங்க ஒத்த உங்க அத்தைக்கு தெரியாது அறிவு வேண்டாம். வீட்டுக்கு பண்ணி தெரியாதா? இந்த வீட்டுக்கு வர யாரு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க விஜயத்தை மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வரணும். அந்த சின்ன பிள்ளைல எதுக்கு வரணும்? உங்க அத்தைக்கு அறிவு உண்டா? பிள்ளைகள் கூட போய் இருக்கன்னு தெரியுமா? கிளாஸ் முடிஞ்சா அவளுக்கு முதல்ல அறிவு உண்டான்னு தெரியாது. பப்புல சோறு கொடுத்தாவள ஒண்ணுமே கொடுக்கல. அந்த பிள்ளை பாவம் போல அழுதுட்டு இருக்கு. உங்க அத்தைக்கு அதுக்கு ஒண்ணு மேய்ச்சிட்டு இருந்தா போல. அழுதால் பரவாயில்லை. எங்க விஜயத்தை இந்த வீட்டுக்கு தான் ஒத்தையில விட்டு வரணும். அப்படி அவங்க மூர்த்தி மாமா டைவர்ஸ் தர உங்க அத்தை நீ கடைசி வரைக்கும் வச்சு சோறு போடு. என்ன நீ தான் இனிமே சோறு போடணும். நாங்க திம்போம். ஓ நான் சோறு போடணும் நீ திம்ப. நான் ஒண்ணு சொன்னேன் ஏத்துக்கிட மாட்டீங்களா? மரமோளம் நீ ஆமா நான் இப்படிதான் பேசுவேயா? இப்படிதான் பேசுவா சும்மா மக்களே. என்ன இப்படியா கிளம்பலையா? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப கிளம்பாத. நான் ஏதாவது ஒண்ணு பத்தி பேசி தீக்கிறேன். என்ன தீபா நீ என்ன தீ பண்ண? நான் என்ன பெரிய பிள்ளையா வந்த மாதிரி உனக்கு தான் முதல்ல ஊசி போடுவேன். நீ ஊசிய போட ஹீசிய போட அது ரெண்டாவது போட. இப்போ முதல்ல உங்க அத்தை வீட்ல போய் சோறு போட சொல்லு. நாளைக்கு வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போட்டாம அந்த பிள்ளைல உங்க அத்தை ஒன்னையே மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சா போதும். அதனாலதான் கமெண்ட்ல எல்லாரும் சொல்ல உங்களை வட்டல் கண்ணி தான் பிடிச்சிருக்கு, பப்ளுவும் பிரதீக்ஷாலையும் பிடிக்கல. நீட்டு அக்கா எப்பவும் அழகுன்னா கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியுது. ஆனா அக்காலே விஜயத்தை இந்த வீட்டுக்கு வர சொல்லட்டு இவ என்ன இங்க பாரு லிவிமா, நீ சண்டை போடாத. நான் வீட்டுக்கு போறேன் சரியா? நீ சண்டை போடாத. நீ கத்தாத மக்களே. நான் யாராலும் இங்கேஸ்க பொண்டாட்டி. உனக்கு என்ன முதல்ல உனக்கு இந்த வீட்ல என்ன ரைட்ஸ் இருக்கு? வெளியே போய் விட்டு விட்டு முதல்ல நீ உங்க நீ வாய் மொட்டை ஈர உனக்கு நீ பதில் சொல்லாத. நான் மட்டும் உனக்கு பதில் சொல்லி தீர்த்துக்கிறேன். உங்க அத்தை எப்ப நீ யாரு? உனக்கு சொல்ல நீ உங்க அத்தை எப்ப பின்னாடி பேசுறாங்க? அது பிரதீக்ஷாக்குள்ள பாவல அழுது. உனக்கு என்ன? இங்க பாரு உனக்கு பின்னாடி உங்க அத்தை எந்த நேரமும் தெரியுதுனால தான் பிரதீக்ஷாக்கு பாவல அழுது கட்டி வாய் மூடு. நான் வீட்டுக்கு போறேன் மக்களே. நீ சண்டை போடாதன்னா. நீ சண்டை போடாத. நீ இங்க பாரு. நீ கோவப்படாதம்மா. அவ என்ன தானே போச்சோன்னா நான் வீட்டுக்கு போறேன் மக்களே. நீ வச்சுட்டே கிடக்க. இப்போ உனக்கு என்ன? நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாது அவ்வளவுதானே? நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி நான் போறேன். பிள்ளைல பாவம் போல கிடக்கு. சரி நான் வீட்டுக்கு போறேன். மாப்பிள்ள நாளை டைவர்ஸ் தருவாரு. இவ கஞ்சி ஊத்துவா. 2 நாள் ஊத்துவா. அடுத்து காட்டா போய் விஷயத்த நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ்வளவு நம்பி எடுத்து கிடக்காவா? நீ என்ன கூப்பிடாத. பொண்ணாலும் பொண்ணு கூட இப்படிப்பட்டது. என்ன நீ கூப்பிடாத. வீட்டுக்கு வா விஜயத்தன்னு கூப்பிடாத. அவ்வளவு நடிப்பு என்ன கூப்பிடாத. அவ என்ன யாசல்ல. நான் போயிட்டு வரேன். நான் இனி உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் சரியா? உங்க விஜயத்தை கஞ்சி ஊத்தி குடுத்துட்டு நீ ஸ்கூலுக்கு போவியோ? அந்த கஞ்சி வரனால முந்தின நாள் சோறு பொங்கினா தானே அடுத்த நாள் பழைய கஞ்சி நீ ஊத்துவா. என் பிள்ளை சோறு பொங்கும். எனக்கு பொங்கி தருவியாடி தங்கம்? பொங்கி தருவியா? அத்தை நம்பி இங்க வரட்டா? நம்பி வாங்க. நல்லா தருவா. நம்பி நல்லா வாங்க. அவ என்ன ஆசிக்கிட்டே இருக்காமா. அவளை வீடியோ போட கடையில அங்க 400 பேர் வரைஞ்சு கட்டிட்டு வரவா. அவளை வச்சு சம்பாரிக்க நீ இவட்ட கஞ்சி குடிச்சேன்னு எங்களாம் ஏற்கனவே உள்ளத கழுவி ஊத்தாவ கூட கொஞ்சம் கழுவி ஊத்தாவ. அதுக்கு நீ சொல்ல நான் சொல்லுவேன். எங்க விஜயத்தை நல்லா பிடிச்சு கூட எங்க செல்ல விஜயத்தை. ஆமா என் பிள்ளை எனக்கு சம்பாரிச்சு போட்டாலும் சம்பாதிச்சு போடாட்டாலும் என் பிள்ளை என்ன தங்கமே.
அவங்க என்னன்னு சொல்லிட்டு போட்டு புரிஞ்சிக்காம சொல்லுவாங்க. அப்படிதானே? வட்டில் கண்ணியை வச்சு நான் சம்பாதிக்கிறேன். விஜயத்தை இங்க இருந்து நீ வையா, வேற உனக்கு சோறு கிடைக்காது, உனக்கு எதுவுமே கிடைக்காது, நீ ஆசைப்பட்ட பண்டம் வாங்கி திங்க முடியாது, அதனால விஜயத்தை விட்டு போ சொல்லு. சொல்லிடு மக்களே, சொல்லு. விஜயத்தை நீ உங்க வீட்டு பேரு அப்படின்னு சொல்லு. உனக்கு புது வாட்டர் பாட்டில் வாங்கலாம், நிறைய பண்டம் வாங்கலாம், பாதாம் பால் வாங்கி தருவேன் அம்மா. என்னட்டி ஃபேஸ் எல்லாம் மாறுது. பாதாம் பால் அம்மா வாங்கி தருவேன் மக்களே. வேண்டாம், அன்னைக்கு வாங்கி தந்தேனே ஸ்ட்ராவுல போட்டு உறிஞ்சு குடிச்சு மில்க் ஷேக்கு, அது வேணுமா? அப்படின்னா விஜயத்தை போக சொல்லு. சொல்லுவியோ? திருட்டு மொழி மொழிக்காட்டி மக்களே, ஒன்று பாதாம் பால் வேணுமா, மில்க் ஷேக் வேணுமா? இட்டி இவ்வளோ நேரம் மூச்சு விடாம பேசினாட்டி நான் நம்பணும் மிட்டி ஒன்ன. பானிபூரி வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? இட்டி நீ திங்குற ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது உன் மோளுக்கு ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. லாலிபப் வேணுமா மக்களே? தண்ணி பாட்டில் வேணுமா? புது செருப்பு வேணுமா? புது நிக்கர் சட்டை வேணுமா? இட்டி என்ன பதில் சொல்லு. அத்தை வீட்டுக்கு போய் சொல்லு, நான் இல்லை இப்போ போய் வாங்கிட்டு வரேன். இப்போ என்ன செய்யணும்? போகணுமா இருக்கணுமா? நான் இப்போ வீட்டுக்கு போகணுமா இருக்கணுமா? பாதாம் பால் வேணுமா? அவன் அண்ணா பாதாம்பால் வாங்கி தரானோன்னா நீ மூஞ்செல்லாம் மாறிட்டு அப்போ நீனும் அத்தை போவான்னு சொல்ல போறியா? ஆ போட்டா வீடு வாங்கி தருவேன். எப்படி சொல்லு, நீ முடிவு சொல்லு. ஆ ஆ சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு பிடிச்சிருக்கலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே நான் எங்க போய் முறையிடுவேன்? இல்லாட்டி நீ எல்லாம் ஒரு பிள்ளையாட்டி. உண்மையிலேயே நாகேஷ் அவ சீரியஸா சண்டை போட்டால நாகேஷ். விஜயத்தை நீங்க வந்து இருந்துரு, நான் உனக்காக மேல ஊம் வச்சு தருவாவா, நல்லா ஊம் வச்சு தருவா. நாகேஷ் சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல நாகேஷ். எட்டி வட்டில் கண்ணி நீ நல்லா பேசுனி எட்டி. நான் ரொம்ப நேரமா உன்ன நம்பினேன் எட்டி. இப்படி பொசுக்குன்னு தூக்கி அத்தைய கீழே போட்டுட்டியட்டி. அத்தை போக சொல்லுமா. ஒரு பாதாம்பாலுக்கு போக்கத்து போயாட்டி நீ அத்தைய வித்த. ஒரு பாதாம்பாலுக்காண்டி நீ அத்தைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டியட்டி. வேண்டானே, இனி நான் உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்தோம்னா அது எனக்கு அசிங்கம். நான் வரவே மாட்டேன். என்ன உனக்கு ஒரு டஜன் பாதாம்பால் நான் வாங்கி தரேன்டே சரி, ஆனால் நான் உன் வீட்டுக்கு இனி வரமாட்டேன். நீ என்ன ஒரு பாதாம்பாலுக்காண்டி வெளியே போன்னு சொல்லிட்டா பத்தியா? நீ உண்மையிலே நாகேஷ் சீரியஸாகவே அவள் பேசுனதை நினச்சி ரொம்ப புல்லரிச்சு போனேன் நாகேஷ்னா. எனக்கு தெரிய ஆம் பிள்ளாது பேசவனி, உங்களுக்கு தெரியலையே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவா. மச்சி நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதன்னு. நீ ஆனாலும் என்ன இப்படி போக சொல்லிட்டல்ல மக்களே. பாதாம்பாலுக்கு வித்தது அம்மாவை பேச சொல்லாதான் அப்பதான். இப்போ அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டா. நீ பேசுனதுனாலதான் நான் அப்படி பேசுனேன்னு ஒன்ன சொல்ல. பாதாம்பால் வாங்கி தரேன் நீ. அதனால எனக்கு பேசலாம். இப்போ ஒருவேளை அம்மா வேண்டாம்மா நீ எனக்காண்டி பேசாண்டா. நீ என்ன பேசுனது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நான் வீட்டுக்கு போறேன் சரியா? எனக்கு யாருமே வேண்டாம். நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஒரு பாதாம்பாலுக்கு போக்கத்து போய் என்ன வித்து தின்னுட்ட நீ உங்க அம்மா கிட்ட. நான் போறேன், எந்தாலையும் போறேன். என்ன பாதாம்பால் சத்தியமா எனக்கு மனசு ஆர்வல நகைச்சு. இது உங்களை பாதாம்பாலுக்கு வித்ததே சொல்றீங்கள. பல் அடைக்க போன நேற்று பெரிய பாட்டு போய் கேட்டு வந்து என்கிட்ட சொல்ல, இம்மா நீ கூட வருவியா, பாதாம்பால் வாங்கி தருவியா? அன்னை பல்லடைக்கு கூட்டு போனாலும் ஒரு பாதாம்பால் வாங்கி கொடுத்து கூட்டு போன, அதுதான் தப்பா போச்சு. நீ இனி பல்லடைக்கு போற அன்னைக்கெல்லாம் என்ன பாதாம்பால் வாங்கி தருவியான்னு கேட்கா. இருந்தாலும் லிவியம்மா என் மனசே கேட்கல லிவியம்மா. ஒரு பாதாம்பாலுக்காண்டி நீ பொசுக்குன்னு என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்ட பத்தியா மக்களே? இப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டு நீ இட்லி எவ்வளோ கவிச்சிட்டு இருக்கா? அந்த இட்லி உங்கள் அம்மாக்கு வாயில் போட்டு தண்ணியை ஊற்றுன்னு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்கள் வீட்டில் மண் இட்லியும் வேண்டாம், மல்லிகைப்பூ இட்லியும் வேண்டாம், புளுத்த மீனும் வேண்டாம், உங்கள் குடும்பமே எனக்கு வேண்டாம். போங்கிட்டி டாட்டா பாய் மக்களை. இப்படி ஒரு மர்மமாக இருந்தால் ஒரு பாதாம்பாலுக்காண்டி வித்துட்டா மக்களை. என்ன இந்த மாதிரி ஏதாவது பொருளுக்காண்டி உங்களை வித்த பிள்ளைகள் இருக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. நான் சோகமாக கிளம்பேன். டாட்டா பாய். நான் குழந்தை பைக் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தெரியுது பாவம். ஆல்ரெடியில் வளர்ந்த 2.5 வயசு குழந்தை. ஆமாம்.